Hi families, welcome to our channel. நான் உங்க ஹோம் ரெமடி குட்டிமா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பரா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஃபேஸ்க்கு ஒரு சூப்பரான ஸ்க்ரப் தான் ரெடி பண்ண போறோம். அந்த பொருள் என்னென்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் பார்க்குற புதிய உறவா இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போல்லாம் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய சேனலை ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீட்டில் வச்சுருக்க சில பொருட்களை வச்சு தான் நம்ம ஸ்க்ரப் ரெடி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த பொருள் எப்பயுமே நம்ம வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் ஃபேஸ்கில் ஸ்க்ரப் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மள வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு தான் செஞ்சுருக்கோம். இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் செய்ய நம்ம என்னென்ன பொருள் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை, காஃபி தூள், தேங்காய் எண்ணெய், இது மூணை மட்டும் வச்சு தான் நம்ம ஃபேஸ் ஸ்க்ரப் செய்ய போகிறோம். இதில் எஃபெக்ட் எப்படி இருக்கும், இதில் எஃபெக்ட் இருக்காது அந்த அளவுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த ஃபேஸ் ஸ்க்ரப்பை நீங்கள் ஒன் டைம் யூஸ் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு தரும். உங்கள் ஃபேஸில் இருக்கிற பிளாக் டாட்ஸ், ஒயிட் டாட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணி தரும். நீங்கள் பார்லர் போய் உங்கள் ஃபேஸை ஸ்க்ரப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு லுக் தருமோ அந்த அளவுக்கு ஒரு லுக் தரும். இப்போ இதை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்க்ரப்பை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியுமே வச்சுக்கலாம். நீங்கள் அடிக்கடிக்கு ரெடி பண்ணுறதை விட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்பயுமே கெட்டு போகாது. நீங்கள் இது காலியாகிற வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவு கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி இந்த ஸ்க்ரப்பை ரெடி பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் காஃபி தூள் ஆட் பண்ணுறேன். இதை நான் என் கையில் போட்டு காட்டுற அளவுக்கு தான் எடுக்கிறேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் என் கைக்கு போடுற அளவு தான் எடுத்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸை நார்மலான வாட்டரில் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் ஸ்க்ரப்பை நீங்கள் வீக்லி ஒரு 1 டைம் கூட யூஸ் பண்ணிட்டு வரலாம். உங்கள் ஃபேஸ் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஷைனிங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிளாக் டாட்ஸ், ஒயிட் டாட்ஸ் எதுவுமே இருக்காது, எல்லாமே ரிமூவ் பண்ணி தரும். இது கூட எலுமிச்சம்பழமும் ஆட் பண்ணலாம். சில பேருக்கு பிம்பிள் இருக்கும் இல்லையா, அவங்களாம் எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணி செஞ்சுறப்ப அவங்களுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அதனால் நம்ம எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணலை. பிம்பிள் இல்லாதவங்க எலுமிச்சம்பழம் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் மாரி தான் அந்த எலுமிச்சம்பழம். நல்ல ஒரு பொலிவு, இன்னமும் நல்ல ஒரு பொலிவு தரும். இது காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அதனால தான் நான் வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வீக்லி 1 டைம்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 15 நிமிஷம் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி வச்சுருந்தா மட்டும் போதும், அந்தளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை என் கையில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்தமாரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. முகத்தில் இந்த அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி நம்ம ஃபேஸை நல்லா தேய்ச்சிடவும் கூடாது. மென்மையாக தான் நம்ம ஃபேஸை ஸ்க்ரப் பண்ணணும், ரொம்பவும் தேய்க்கக்கூடாது. நம்ம முகத்தில் இருக்கிற ஸ்கின் ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்பவும் தேய்ச்சிங்கன்னா ரொம்ப இதாகிடும், எரிச்சலாக இருக்கும். அதனால் நீங்கள் நார்மலாக பொறுமையாக தேய்ச்சிங்கன்னா, ஒரு நல்ல சாஃப்ட்னஸாக தேய்ச்சிங்கன்னா உங்கள் ஸ்கின் நல்ல ஒரு ஷைனிங் லுக் தரும். அந்தமாரி நீங்கள் நல்லா ஒரு சாஃப்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நான் அப்ளை பண்ணிட்டேன். இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் என் கையை வாஷ் பண்ணிட்டேன். எந்த அளவுக்கு ஒரு நல்ல பிரைட்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, நல்ல ஒரு ஷைனாகவும் இருக்கும். இதை நீங்கள் ஃபேஸில் ஸ்க்ரப் அப்ளை பண்ணதுக்கப்புறமாட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறமாட்டு நீங்கள் ஃபேஸில் மாய்ஸ்சரைசரோ இல்லை நார்மலாக ஆலோவேரா ஜெல் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
ஏன்னா வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்ப நம்ம ஃபேஸ் வந்து அந்த டைமில் நம்ம ஸ்க்ரப் பண்ணுறப்ப நம்ம ஃபேஸில் இருக்கிற அந்த ஒயிட் டாட்ஸ் பிளாக் டாட்ஸ்லாம் ரிமூவ் ஆகிருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம திருப்பியும் நம்ம ஃபேஸில் அழுக்கு சேராமல் இருக்கணும்னா நம்ம மாய்ஸ்சரைசர் எதனா ஒன்று அப்ளை பண்ணி தான் ஆகணும். அதனால தான் நான் ஆலோவேரா எதாவது அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆலோவேரா அப்ளை பண்ணால் ரொம்பவும் நல்லது. அப்படி இல்லை எங்கள் வீட்டில் ஆலோவேராலாம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற தேங்காய் எண்ணெயை கூட நீங்கள் ஃபேஸில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இதேமாரி நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹோம் ரெமடி குட்டிமா. நாளைக்கு இதேமாரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.